இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 4 நாளா நம்ம வீடியோ போடல. அதனால ஒரு 4000 பேர் இல்ல ஒரு 400 பேர் அட்லீஸ்ட் 4 பேராச்சும் என்ன தேடி இருப்பீங்க. கரெக்டா? என்ன தேடினவங்க எல்லாருமே, மிஸ் பண்ண எல்லாருமே ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு சொல்லுங்க, ஓகேவா? நான் 4 நாளாக வந்து திமிர் எடுத்து போயெல்லாம் வீடியோ போடாமல் இல்லை. நம்மளால வீடியோ போட முடியாது. என்ன அப்படின்னா, உள்ளூர்காரெல்லாம் நம்மளை விட்டுட்டாங்கப்பா, என்னனாலும் நீ கலாய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. வெளியூர்காரன், இந்த சைனாக்காரன் நமக்கு சூனியம் வச்சு விட்டான். இவன் சூனியம் வச்சதை பார்த்துட்டு யூடியூப்காரன், நீ 4 நாட்களுக்கு மோனே வீடியோ போட முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டான். புரியல? உங்களுக்கு புரியும்படியே சொல்கிறேன். ரீசெண்டாக ஒரு சைனாக்கார அக்கா வந்து ட்ரோல் பண்ணியிருந்தோம். அதுவும் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தோம். என்ன பண்ணால், அந்த அக்கா வந்து மாந்தண்டி தொப்பையை வச்சுருக்கோம், இப்படி ஆட்டிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பேர் தொப்பையை இத்துலூன்னு ஒரு கட்சி மாதிரி ஒரு துணி எடுத்து இப்படி எடுத்து மாட்டினோடனே அந்த அக்காவுக்கு தொப்பி இல்லாமல் போயிடும். இது என்னடா குரலி வித்து அப்படின்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், நல்லா இப்படி உற்று நோக்கினப்போ தான் தெரியுது அது வந்து ஒரு எடிட்டிங். நார்மலாக நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபில்டர் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு ஃபில்டர் வச்சா மூஞ்சி வந்து உப்புன்னு காட்டும், இன்னொரு ஃபில்டர் வச்சா மூஞ்சி இப்படி ஒடுக்கலாக காட்டும், இன்னொரு ஃபில்டர் வச்சா கண்ணு மட்டும் பெருசாக காட்டும், இன்னொரு ஃபில்டர் வாய் மட்டும் பெருசாக காட்டும். இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எஃபெக்ட்ஸை எடுத்து போட்டவங்க அந்த அக்கா துணியை மாட்டாங்க. ஒரு எஃபெக்ட் போட்ட உடனே வயிறு துருண்டு ஆயிடுது. ஸோ பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செவூரில் பெண்டு ஆகிறத வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். ஸோ இது வந்து நான் அவங்களை கலாய்ச்சி போட்டிருந்தேன். இந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்ச ஜப்பான்காரனா சீனாக்காரனா எவன் தெரியல, அவனுக்கு எப்படி நம்ம பாஷை புரிஞ்சதே தெரியல. அதை பார்த்துட்டு, நீ எங்கள் பிராண்ட் அழிக்க நினைக்க, எங்கள் வீடியோவை நீ வந்துட்டு இப்படி பண்ணிட்ட, அதனால் உனக்கு அடிக்கிறேன்டா ஸ்ட்ரைக்கு அப்படின்னு ஸ்ட்ரைக் அடிச்சுட்டான். சாம்பார் ஆப் எனக்கு என்ன பிடிக்காதவங்களுக்குலாம் இப்போ வந்து ஐஸ் கட்டி மலையில் நலையிற மாதிரி இருக்குமே. இருக்கும். என்ன பிடிச்சவங்க வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சரி, நமக்கு என்ன இது புதுசா, நம்ம என்ன கப்பலாக என்ன நங்கூரத்தை போட்டு நிறுத்துறதுக்கு, நான் காற்று எவ்வளோ நீங்கள் அடித்தாலுமே வந்து சுற்றி வந்துட்டே தான் இருப்பேன். யாரும் கவலைப்பட வேணாம். சரி, ஓகே மக்களை, இப்படி ஸ்ட்ரைக் கொடுத்தானா, அவன் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தனால நம்ம சேனலில் வந்து 4 நாளைக்கு வீடியோ வந்து பேன் பண்ணிட்டாங்க யூடியூப்காரன். நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. அந்த ஜப்பான்காரரை பார்த்து கேட்குறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? எங்கள் ஆளுங்களே எவ்வளோ டீசெண்டாக வந்து மெயில் பண்ணி கேட்குறாங்க, வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லை கால் பண்ணி கேட்குறாங்க. பாருங்கள் மக்களே, சன் டிவி இது அடியன் வந்து குட்டி பாப்பானா யூடியூப்னா என்னன்னு தெரியாது, இந்த கத்துக்குட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் தளபதி விஜய் பேசுனது, முருகதாஸ் பேசுனது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாங் எடுத்து அப்படியே யூடியூப்பில் போட்டு விட்டுட்டோம். நானும் எங்கள் டீம்லாம் இருக்கும்போது அப்போது போட்டுவிட்டு 3 வீடியோக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. என்னடா அது காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா ஒன்றுமே புரியலன்னு பார்த்தா 7 நாள் சேனல் காலி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சன் டிவி கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்கன்னொடனே அவங்க 3 ஸ்ட்ரைக்குமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பெருந்தன்மை. அதுக்கப்புறம் ஜி தமிழ், அவங்களும் எவ்வளோ பெரிய பிராண்டு, அவங்களும் இப்படி தான் ஏதோ ஒரு ஷோ வந்து பயங்கரமாக கலாய்ச்சோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து மெயில் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் அடிக்கல, மெயில் பண்ணி நீங்கள் வந்து ஃபேர் யூஸ் பாலிசி போட்டு நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எங்கள் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கணும், நீங்கள் பேசுறது அதிகமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் போட்ட வீடியோவில் எங்கள் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது, நீங்கள் பேசுறது கம்மியாக இருக்குது, அதனால் வந்து இந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுங்க, எல்லாம் ஸ்ட்ரைக் அடிக்க ஒன்றாங்க. நான் வந்து பெருந்தன்மையாக ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் அந்த பிரிக்கியாவோட அண்ணன் பிரகன் கூட மெசேஜ் பண்ணாரு, ப்ரோ நீங்கள் எப்போ என்ன ட்ரோல் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்கள் வீடியோஸ் வந்து நிறைய எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டதாப்பில். இப்படி டீசெண்டாக கேட்குறதுல நியாயம். நிறைய பொண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் அனுப்பிச்சுட்டு, ப்ரோ என்ன ட்ரோல் பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கறவங்கள கூட நான் ட்ரோல் பண்ணுறதில்ல. தெரியாமல் அந்த ஜப்பான்கார ட்ரோல் பண்ணதுக்கு ஓவராக பண்ணிட்டான். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான்.
இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? சரி ஓகே மக்களே, நம்ம இன்னைக்கு சிரிக்கிறதுக்கு போகலாமா? இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்க அதை பார்த்தீங்களா? பார்க்கலையா? திரும்ப ஒரு டைம் போடுறேன், பார்த்தா சொல்லுங்க. என்ன பாய் பேச்சு பார்த்தீங்களா? பார்க்கலையா? எவன்லாம் பார்த்தீங்கன்னா அவன் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, எவன்லாம் பார்க்கலையா அவன்லாம் பாவம் பண்ணியிருக்கீங்க. போய் கண்ணை வந்து கண் டாக்டர் கொடுத்து செக் பண்ணுங்க. அந்த அக்கா வந்து சூதானமா இப்படின்ற டைமில் வந்துட்டு பப்பிசம் ஆகிட்டு திருப்பி ட்ரெஸ்ஸை போட்டாங்க. பேயில போமா இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா என்ன ரீல்ஸ் பாது? அதாவது காட்டினா ஒரு அடியே காட்டிருங்க, இல்லைன்னா ஒரு அடியே காட்டாதீங்க. இப்படி காட்டும் காட்டாத மாதிரி வந்து மனுஷனை வந்து 20 டைம் வீடியோ பார்க்க வச்சு வெறுப்பேற்றிருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ எத்தனை பேர் பாஸ் பண்ணி பார்க்குறாங்களே தெரியல. சரிடா, பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருக்கேன். நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ஆப்பிள் ஐபோன் வேணும். அப்புறம் அடிக்கடி வேர்க்குது, ஒரு ஏசி வேணும். அதுக்கப்புறம் சின்னதாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கேமராவுக்கு ஒரு லென்ஸ் வேணும், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வேணும், அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் இந்த யூபிஎஸ் வேணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கையை விடு, ஏன் இப்படி பண்ற? பழைய படத்துல வர பைத்தியம். நான் எங்க உன் கையை பிடிச்சிருக்கேன்? கையை காத்துல வச்சுக்கிட்டு ஏய் கையை விடு, ஏய் விடுடா, என்ன கனவு காணிட்டு இருக்கேன்? என்ன கையை விடு. இந்த ரேப் சீன்லாம் அப்படிதான் சில பேர் கனவு காணுவாங்க. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன விடுங்க அப்படின்ட்டு கண்ணை முடிச்சா கனவா இருக்கும். கனவா அந்த மாதிரில பண்ணிட்டு இருக்க. கையை விடுங்களாம் பைத்தியம். சிப்ப சரி ஓகே, ஏதோ பகல் கனவு கண்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் விஜய் நினைச்சு. சரி அமலா சாஜியா, இதுவும் அந்த சாஜி குடும்பம் தானே. அமிதா சாஜி விஜய் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிச்சிருக்கு. இல்லை, நீ ஏதோ சும்மா சொல்ற மாதிரி இருக்குது. உன் வார்த்தை வந்து வாயிலிருந்து வரதை தவிர வயிற்றுலேருந்து வரல. சரி, மனசுலேருந்து வரல. நீ நல்லா சொல்லு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லு. பிடிச்சிருக்குடா, நான் போலாமாவா? அதுக்குள்ளேயே வா. ஏம்மா இப்போதான் வீடியோ பண்ண வந்துருக்கேன், ஒரு பாதிலே விட்டு போனால் இவங்க என்ன அசிங்கமாக திட்டுவாங்க. நானும் வரல. நான் வந்து வேலை நோட்டா வெள்ளைக்காரன், வெளிநாட்டுக்காரனா, ஏதோ ஒரு காரன். நான் வரல. நான் அடுத்த வீடியோ பார்க்க போகலாம். வாங்க மக்களே, நீ போயிட்டு வாமா. பாய் மக்களே. பொதுவாகவே நான் வந்து இந்த மாதிரியான கேரக்டர். என்னடா நாமம் போடுறான்னு பார்க்குறீங்களா? அதாவது அம்பி, ரேமோ, அன்னியன். நல்ல ரீல்ஸு நல்ல பண்ணுற பொண்ணுங்க ரீல்ஸு, அப்புறம் பசங்க ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நான் வந்து அம்பி மாதிரி நல்லா பண்ணுறீங்கோ, சூப்பராக இருக்குது, இந்த பொண்ணுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நல்லா வருவா, அந்த பையன் பக்காவாக பண்ணுறான் இல்லையோ, உனக்கு ஒரு லைக்கு போடலாம் இப்படின்னு பண்ணுவேன். இந்த கில்மாவா பப்பிசேமா போடுற பொண்ணுங்களை பார்த்தா என்ன நீ என்ன ரீல்ஸ் இது எனக்கு தெரியல, என்னடா அது கார்த்தி வயசு வருது, எனக்கு ஐ லவ் யூ ரேமோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடுவோம். மூணாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிஞ்சான டைப். இப்போ போச்சு இல்லையா, பால்வாடி ஸ்கூலுக்கு போகிற வயசில் பப்பி ஷப்பான பாட்டு பண்ணிட்டு இருக்குது, மஞ்சள் உடம்பு சிவந்துச்சான். இந்த மாதிரி ரீல்ஸை பார்க்கும்போது பாடு கம்மநாட்டி அறிவில்ல லூசு கோமுட்டை இப்படின்ட்டு அன்னியன் வயசு வருதா, இந்த மாதிரி அன்னியன் மாதிரி திட்டுன்னு தோணுது. சரி இருங்க, மஞ்சள் உடம்பு செவந்துச்சான், அதுக்கு அந்த அக்கா என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு இப்பவே திருச்சி மச்சம் ஒன்ன பாத்து. என்னம்மா பண்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்குதுமா, என்ன கொடுமைதா இது? எனக்கு தெரிஞ்ச மக்களே, இதெல்லாமே பிஞ்சிலே பழுத்தது இல்லை, பிஞ்சில பூவே பழுத்தது. நான் பேசுறது புரியுதா? இதெல்லாம் இது எம்ஜிஆர் இப்படிதான் இருக்கும், அடுத்த வாய்ஸ் மாற்றுதெல்லாம். அதாவது மக்களே சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிஞ்சில் பழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பிஞ்சிக்கு முன்னாடி பூவாகி காயாகி கனியாகினுவாங்கல்ல, அந்த காய்க்கு முன்னாடி பூவாக இருக்கும்போதே பழுத்தது. இதெல்லாம் வெம்பி உளுந்து போயிடணும் அப்படியே. மூஞ்சி மோவரையும் பாரு, மூஞ்சி மோவரையும் பைத்தியம். சிப்ப இதே மூஞ்சி தான் கலர் ட்ரெஸ்லயும் டிக்டாக் பண்ணுது,
ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஏன் நிறைய லைக் வருது? அதே தான் பாப்பா எனக்கும் டவுட்டு. நானும் ரொம்ப நாளாக அந்த ஸ்கூல் பிள்ளைங்களோட ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பிள்ளை வந்து அன்யூனிஃபார்மில் வீடியோ போட்டால் 5 லைக் கூட வரமாட்டேங்குது. அதே இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் வீடியோ போட்டால் 5 லட்சம் லைக்ஸ் வருது. எனக்கும் இது புரியாத புதிராகவே இருக்குது. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பண்ணால் அதில் என்ன பவர் இருக்கா? சக்திமான் மாதிரி கிரிட்டு பவர் இதுனா? நான் ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? ஸ்கூல் படிக்கிற வயசில் இது எப்படி அழிஞ்சு போகுது பாருங்களேன் ரீல்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்துக்காகவே பார்க்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த சின்ன வயசுலேயே இந்த பிள்ளைக்கு போல டேலண்ட் பார்த்தியா அப்படின்னு சொல்லியும் லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடப்பேயில போவ எவன் அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கனா? தாய்க்குளம் 2 பேர் போயிட்டாங்க ரேஷன் கடையில். ரேஷன் கடையா? இருங்க இன்னொரு டைம் பார்க்குறேன். அடப்பாவி ஒயின் ஷாப்பா அது? இந்த பிள்ளைங்க பாரு சரக்கு வாங்கிட்டு இருக்கு. சரி ஏதோ ஒன்று வாங்கட்டும், இருந்தாலும் அதையும் வீடியோ எடுக்கணும். இருங்க பக்கத்தில் இருக்கிற அங்கிட்டு சொல்லலாம், ஐயோ அங்கிள் அங்கிட்டு பாரு ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அந்த பிள்ளைங்களோட சேர்த்து உன்னையும். அப்புறம் ஒய்ஃப் கிட்ட நீ மாட்டிப்ப. போயிட்டு அவன் ஃபோனை பிடிங்க அதை ஆஃப் பண்ணியா? அடப்பேயில போவ. யோ அங்கிள் என்னையா ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு பார்த்தா நீ ஆஃபை வாங்கிட்டு நீ ஓடி போயிட்ட. சரி ஓகே, அந்த பாப்பாங்க என்ன சரக்கு வாங்குறாங்கன்னு பார்ப்போம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடல். இந்த பாட்டெல்லாம் பண்ண அப்புறம் பொண்ணுங்க என்ன சீமா திட்டுவாங்க. என்ன பாட்டு பாடலாம்? நம்ம தலைவர் டைலாக் இருக்கு இல்லையா, அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி நல்லா டின்பீர் மாதிரி இருக்கிய. பாருங்க மக்களே, டின்பீர் 2 வாங்கிட்டு போகிறதுக்கு 2 பேர் எவ்வளோ தைரியம் வந்து ஒயின் ஷாப்பில் லைன் நின்றுட்டு சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க காசு அவங்க வாய் அவங்க குடிப்பாங்க, இல்லை கொப்பிளிச்சு மூவாங்க. உனக்கேடா வந்தது அப்படின்னு தானே நீங்களாம் கேட்குறீங்க. சரி ஓகே மக்கள், இது ஒரு விதத்தில் நியாயம்தான். அது அவங்க உரிமை, அவங்களுக்கு ஆசை, குடிக்கிறாங்க. என்ன கஷ்டமோ என்ன நஷ்டமோ. இதுவே வந்துட்டு கிளப்பில் மப்பில் திரியிற பொம்பளை இல்லை, கிளப்புலேயும் பார்லேயும் பப்புலேயும் போய் குடிக்கிற உலகில் எவனா வந்து மாதிரி வீடியோ எடுத்து போடுறானா இல்லை பிள்ளை கேட்குறானா? எவன் என்ன சொன்னா என்ன, ஆணுக்கு பெண் நிகர் நக்கு செத்த பையல. சரி நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போலாம் வாங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது? மூடு காதல் சுகமானதான். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லை. ஏன்னா கருமம் முடிச்சுவீங்கல்ல. லவ் பண்ணுறீங்க பொண்ணா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்கன்னா நீ ஒரு குடிச்சிட்டு அவள் எச்சி பண்ணி கொடுத்தது மாற்றி குடிக்கிறது ஒரு நியாயம். ஏதோ கக்கூஸ் கழுவுற மாதிரி வாயில் ஊற்றி வாயை குப்பிடிச்சு துப்புற மாதிரி 2 பேர் வாயில் மாற்றி துப்பிட்டுறீங்களே. பார்க்குறவங்களுக்குலாம் வாந்தி வருதுடா பைத்தியங்களை. சிப்பாங்க என்ன மட்டுமா திருத்த முடியாது, உன்னையும் திருத்த முடியாது, உன்னை போன்ற ஆட்களையும் திருத்த முடியாது. ஏமா அழகா ரீல்ஸ் பண்ணுங்கன்னா இப்படி ஆபாசமா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, தெரிஞ்சுதான் பண்ணுவீங்க. இப்படி செல்ஃபி கேமரா தான் பண்றீங்க. இப்படிலாம் அங்கே வந்து ஏடா கூடமா தெரியுதுன்றது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்ச ரீல்ஸ் சொல்லிட்டு தான் போடுறீங்க. மக்களே இந்த ரீல்ஸை பார்த்ததுக்கப்புறம் இந்த அக்கா ஏதோ ஏதாச்சும் காரில் பண்ணும்போது தெரியாமல் நடந்திருக்கும் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு செக் பண்ணேன். கொஞ்சம் நெஞ்சமா ஆபாசம் இருக்குது, ஃபுல்லாகவே ஆபாசமாக தான் இருக்குது. நீங்களும் ஒரு சில சாம்பிள்களை பாருங்கள். என்ன அன்பு அன்பே கொன்பேன்னுட்டு இங்கிட்ட ஒரு ஷால் இருக்குல்ல, அது ஒரு 4 இன்ச்சு கீழே இறக்கி விடலாம்ல. கைஸ் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. அதை இறக்கி விடலாம்ல. இந்த ஷால் பிரச்சனை பேசினா வச்சுக்கோயேன், உன் பொண்டாட்டியை போய் ஷால் போட சொல்லு. என்ன சொல்கிறாங்க, ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டிருந்தாலும் ஷால் போடணுமா, புடவை கட்டியிருந்தாலும் ஷால் போடணுமா அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஷால் போட்டால் போடுங்க, போகாட்டி போங்கடெல்லாம் கழட்டி போட்டு போங்க. எனக்கு என்ன வந்துச்சு. சரி ஓகே, அந்த அக்கா வந்து பாட்டு பாடிட்டு இருக்கா, நம்ம வந்து ஒரு பாட்டு பாடலாம். அக்கா பாட்டு தானக்கா போட சொன்னேன், அதுக்கு எதுக்கு க்ளோஸ்அப் வந்துட்டு போற, உனக்காக எமே நீ அர்ப்பணமேன்ட்டு. சரி ஓகே மக்களே, இப்படியே நான் ஒவ்வொரு ரீல்ஸாக பார்த்துட்டு வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர் பப்பி சேம் ஆயிடுச்சு.
இதுக்கு மேலே இவங்க வீடியோவை பார்த்தா எனக்கு தான் தொல்லை, பெருந்தொல்லை. அதாவது இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுற பெண்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க திருநங்கை அப்படின்னு நினைக்கிறேன். திருநங்கையிலேயே வந்து நிறைய பேர் வந்து சூப்பரெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கோவை மீரா ஃபேமிலின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கான்செப்டும் அவ்வளோ சிரிப்பு வருது. ஸோ அவ்வளோ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்படி இருக்காங்க, நம்ம கொத்த சொல்ல முடியாது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய திறமைகளை காட்டி வீடியோ போடுங்க. தயவு செஞ்சு இப்படி மற்றதெல்லாம் காட்டி வீடியோ போடாதீங்க. உனக்கு என்னடா வந்தது என்ன அப்படின்னு சொல்லுவீங்க, எனக்கு வந்திருக்கு பாருங்க வேர்வை. சரி ஓகே, வாங்க மக்களே, அடுத்த வீடியோ கூட போகலாம். கம்மா கரையில் இருக்கிற ஒத்த மரத்துக்கு கிட்ட உங்க நோமாவை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? ஏபிசிடி சொல்லி தர போறியா இல்லை வந்து ஆக்காங்காய்ச்சா சொல்லி தர போறியா? பால்வாடிக்கு போற வயசுல இவங்களுக்குலாம் வந்துட்டு பாருங்க டோயட் சாங் கேட்குது. சரி மேலே பாடு. கேட்டுக்கங்கப்பா, கேட்டுக்கங்க. பாட்டு வரிகள் புரிஞ்சா கம்மா தண்ணி வத்தி போகிற அளவுக்கு அங்கேயே இருப்பாங்களா, இருந்துட்டு ஏதோ செய்வாங்களா? என்ன செய்வாங்க ரெண்டு பேரும்? ஏமா அந்த பையன் வயசு கூட வரலம்மா, அந்த பையன் சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன்லாம் கூட வந்து இப்படி பண்ணுறீங்களே. இன்னும் நிறைய 90s கிட்ஸ், நான் எப்பவுமே சொல்கிறது தான், இன்னும் நிறைய 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அவங்களாம் இதை பார்த்தா என்ன ஆகிறது? எங்கடா இருக்கீங்க நீங்களாம், எப்போ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றான் ஆகும். இந்த கவலை எனக்கு இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம். சரி அடுத்த வீடியோ பார்க்க. Never really know what's going on. Look at me sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. என்னடா இது, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாடா? தனியாக 4க்கு 4 சொல்லுவாங்கல்ல, இப்படி 4 ரூமுக்குள்ளே நடக்கிறத இப்படி 40 பேர் நிற்க வச்சுட்டு, அதுவும் ஏதோ பெரிய பெரிய ஆளுங்க நிற்க வச்சா பரவாயில்ல, குட்டி குட்டி குழந்தைங்களெல்லாம் இப்படி பண்ணுறீங்களே, அதுங்க என்ன ஆகுறது ஃப்யூச்சரில்? இதாகட்டும், சோஷியல் மீடியா வந்துச்சு இல்லையா, நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும். சரி ஓகே மக்களே, ஃபைனலாக ஒரு கண்டென்ட் சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம வடக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, நார்த் இந்தியா, சார் நம்மளுக்கே தெரியுமில்ல ஹிந்தி, நிம்மளுக்கே நம்ம சொல்கிறது நிம்மளுக்கு தெரியும். ஐயோ இது சேட்டா, इधर आओ उधर जाओ तुम्हारा नाम क्या खाना खाया हिंदी के பையா பையா இருக்குல்ல தமிழில் பேசுகிறா என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? நார்த் சைடில் இருக்கிறவங்களாம் ஒரு விதமான கான்செப்ட் பண்ணுவானுங்க, எப்பவுமே ஒரே மாதிரி கான்செப்ட் பண்ணுவானுங்க. ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு இன்னொருத்தன் கூட்டு போவோம், இன்னொருத்தன் கூட்டு போவோம், அந்த பொண்ணு இவங்ககிட்ட போவோம், இந்த பொண்ணு அவங்ககிட்ட போவோம், கரும்பு ஒன்றுமே புரியாது. உங்களுக்கு புரியல இல்லை? இந்த வீடியோ பாருங்கள். நடுவில் வரணும் அந்த பொண்ணும் அவர்ஸ், ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க கையை பிடிச்சி வரோம். சபாஷ் மாப்பிள்ளை சபாஷ். ஏன்னா இங்கே ரோட்டில் வர பிள்ளையை இழுத்துட்டு போகிறா, அவ்வளோ ஈன்னு இழிச்சிட்டு வரா. இப்போ நார்த் இந்தியா போனால் எவ்வளோ நேரம் இழுத்துக்கலாம் போல கையை பிடிச்சி. இவன் பாதியில் வந்து டக்குன்னு அவன்கிட்ட ரோஸை கொடுக்குறா. ஓ அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இவருக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி குட்டிக்கு. அடுத்து ஃபஸ்ட்டில் இந்த பொண்ணு, இவர் ஃபஸ்ட்டில் இருக்கிற பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணார், அது ஓகே ஆயிடுச்சு. அவன் வந்து அந்த பெயிண்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டான் கீழே. முதல் லவர், அந்த பொண்ணோட முதல் லவருக்கே திரும்பி வந்துச்சு, என்ன மன்னிச்சுக்கோடா குமார், ஏற்றுக்கோடா, சரி வாடி ஐ லவ் யூ டின்னு போகிறாங்க. ஓகே ஃபஸ்ட் லவர் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதானா? என்னடா பெயிண்ட் பண்ணி இங்கே உட்காந்துக்கிறான். ஓ ஃபஸ்ட்டாண்டா, என்ன இவனை அடிச்சிட்டான்? இப்போ நீட்டு முடியும் நாய் நக்கின முடியும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா கதமை பிடிச்ச கான்செப்ட் உங்கள் கான்செப்ட்டு? அடே ஏன்னா ஒருத்தன் கூட ப்ரப்போஸ் பண்ணி ஓடி போனீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா உங்கள் இஷ்டம், பண்ணிங்கன்னா ஓகே. மாற்றி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க, நல்லா தான் இருக்குது கான்செப்ட். இந்த கான்செப்ட் நம்ம மெரினா பீச்சில் பண்ணால் செருப்பு பீய நம்ம பொண்ணுங்கிட்ட. சரி ஓகே மக்களே, ஃபைனலாக ஃபயராக இல்லை ஒரு மயிரான பர்ஃபார்மன்ஸு. சரி இன்னொரு பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் ஃபைனலாக, ஓகேவா? ஐயா என்னையா அந்த தாத்தா என்னையா பண்ணுறாரு? பாடல போகிற வயசில் போயிட்டு சில்மிசம் பண்ணுங்கிறாரு, அந்த பொண்ணு கண்ணத்தை கடிக்கிறாருயா, என்னால் பார்க்க முடியலையா, நான் போகிறேன்யா. இல்லை நான் வீடியோவை முடிச்சுட்டு போயிடுறேன்யா, இதுக்கு மேலே என்னால் இந்த வீடியோவை கன்டினியூ பண்ண முடியாதுயா. பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன்யா, கமல் வாய்ஸ்லேருந்து எங்கேயோ வேறு வாய்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே மக்களே, இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.
டப்பா டுமுகுடப்பா 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 டப்பா டுமுகுடப்பா டுமுகுடப்பா